பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்து உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட ஒரு காரியத்தை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். மொர்தெக்காய்ங்கிற தேவ மனுஷன் ஒரு ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தனால ஆமானுடைய திட்டங்களை கர்த்தர் முறியடித்தார். இன்றைக்கி கூட நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், தேவனுக்காக நிற்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு விதமாக நிறைய ஆமான்கள் உங்களுக்கு ஒரு மந்திரங்கள் மூலிமா, சூனியங்கள் மூலிமா, இல்லை ஏதோ ஒரு தொல்லை கொடுத்துட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டு சொல்கிறார் உங்களை பார்த்து, நீங்கள் ஜெபிக்கிற மனிதனாக இருந்தால், மொர்தெக்காய் எப்படி தேசத்துக்காக திறப்பில் நிற்கிற மனிதனாக மொர்தெக்காய் இருந்தார். தன் ஜனத்துக்கு தீங்குன்னு சொன்னோன்னே எனக்கு என்னன்னு சொல்லாமல் ரட்டில் சாம்பலில் படுத்து ஜெபிக்கிறவனாக இருந்தார் மொர்தெக்காய். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரதமாக இந்த ஆமானுடைய திட்டங்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். உங்களுக்கு விரதமாக எழும்புகிற சகல ஆயுதங்களை நிர்மூலமாக்கிடுவார். தேவ பிள்ளைகளை ஒருபோதும் பயப்படாதீங்க. உங்களுக்கு விரதமாக ஒருத்தர் எழும்புறானா அதை குறித்து கவலைப்படாதீங்க. சர்வோல ராஜாதி ராஜா உங்களோடு இருக்கார். ஒரு நாளும் தேவனை கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டாருங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் என்றும் தோற்று போவதில்லை. அது மாதத்தில் வசனம் சொல்லுது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணி தொடுறான்னு சொல்கிறார். உங்களை தொட ஒருத்தர் நினைக்கிறான்னா அவரோட கண்ணவே தொடர மாதிரி. அதனால் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீங்கன்னா, நீங்கள் தேவ பிள்ளைகளாக உத்தமமாக இருக்கிறீங்கன்னா, உங்கள் உண்மையாக இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு விரதமாக எழும்புகிற சகல விதமான ஆயுதங்கள் வாய்க்கவே வாய்க்காது. அது மந்திரமாக இருக்கலாம், இல்லை சூனியமாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், ஏதோ ஒரு வழக்குகளாக இருக்கலாம், வாதங்களாக இருக்கலாம், தேவையில்லாத உங்களுக்கு கொலை செய்கிற கொலை செய்ய கூட திட்டம் போட்டிருக்கலாம். ஆனால் தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். இந்த மொர்தெக்காயுடைய இனமே அழிக்கும்னு நினச்சாங்க, யூத குலத்தவே அழிக்கும்னு நினச்சாங்க. ஆனால் தேவன் உடைய திட்டம் வெளிப்பட்டுச்சு. எப்படி வெளிப்பட்டுச்சு பாருங்கள். எவன் எழும்பி தூக்கு மேடை செய்தானோ அதே தூக்கு மேடையில் ஆமான தூக்கில் போடுற அளவுக்கு கதை செஞ்சார். தேவ பிள்ளைகளை ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீங்கன்னா, தேசத்துக்கு துறப்பு நிற்கிற பிள்ளைகளாக இருக்குன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. தேவன் உங்களுக்காக சகலத்தையும் வருங்க, ஜெயிக்க பண்ணுவார். யுத்தத்துக்கு தளபதி அவர் தான். நீங்கள் யுத்தம் பண்ண தேவையில்லை, நீங்கள் போராட தேவையில்லை. யுத்தம் பண்ணுகிறது அவர் பேர் என்னங்க? யுத்த தளபதின்னு வசனம் சொல்லுது, யுத்த புருஷன் சொல்லுது. அவர் சேனைகளின் கர்த்தராகும், சேனை உள்ளவர் தெய்வம். அதனால் அவர் யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்ணுகிறவர் சர்வ வல்லமுள்ள தெய்வம். அதனால் உங்களுக்கு முன்னாடி போகிற பெரியவருங்க. உலகத்தில் இருக்கிற காட்டில் ஆண்டு பெரியவர் இருக்காரு. மொர்தெக்காய்க்கு தேவனதை போல உங்களுக்காக கர்த்தர் நிற்பார். தைரியமாக இருங்க. ஒரு நாள் பயப்படாதீங்க. எவன் எழுமினாலும் உங்களோட முடி கூட தொட முடியாது. சர்வ வல்லமுள்ள தெய்வம் உங்களோட இருக்கிறாரு. நீங்கள் பழகி பெருகி தேவனாமத்தை மகிமைப்படுத்துங்க. காட் பிளஸிங்க.